வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா நேற்று அதாவது இதுக்கு வீடியோவில் பார்த்த வீடியோவோட கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்ட் பியூரோ, அதாவது மாவட்ட வளர்ச்சி திட்டத்துக்குரிய அந்த குழுக்களுக்குரிய எக்ஸாம்ஸ், அதாவது உதவியாளர் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் 2023. ஸோ அதோடைய கண்டினியூஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோவிங் விச் இஸ் எ நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்? கீழ்கண்டவற்றுள் விவசாயம் சாராத கடன் நிறுவனம். விவசாயம் சாராத கடன் நிறுவனம், விவசாயத்துக்கு கொடுக்கப்படாத கடன் நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அப்போ அதில் அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்போ கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டி, ஃபார்மர்ஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் பேங்க் அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு வங்கி அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த நகர கூட்டுறவு வங்கி இருக்குது பார்த்திங்களா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இஸ் ஏ நாட்டுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதுதான் தவறானது. ஸோ அது விவசாயத்துக்கு கடன் கொடுக்காது. ஸோ நகர கூட்டுறவு வங்கி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜுவல் லோன் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டேஸ் கிரெடிட். நகைக்கடன் டேஸ் கடனுக்கான உதாரணம். ஓகேங்களா? நகைக்கடன் டேஸ் கடனுக்கான உதாரணம். ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் ஆப்ஷன் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷார்ட் டேர்ம், குறுகிய காலம். நகைக்கடன்றது குறுகிய கால கடனுக்கான உதாரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ரெகுலேட்ஸ் த ஃபங்க்ஷனல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துபவர் யார்? அதாவது இந்தியாவில் மேக்ஸிமம் ஆஃப் த பேங்க்கோட கண்ட்ரோல், அந்த பேங்க்கோட கண்ட்ரோல் எந்த பேங்க்கிட்ட இருக்கும்? பேங்க்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது எந்த பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்தியாவில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவது ஆர்பிஐ. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க்? கீழ்கண்ட வங்கிகளில் விவசாய வளர்ச்சி வங்கி எது? விவசாய வளர்ச்சிக்காக இருக்க ஒரு வங்கி எதுன்னு கேட்குறாங்க. கீழே நிறையா வங்கிகள் இருக்குது. எக்ஸிம், என்ஹெச்பி, சிட்பி, நபார்டு. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் நபார்டு உருவாக்கப்பட்ட விவசாயத்துக்காக. ஸோ ஆப்ஷன் டி, நபார்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். விவசாய வளர்ச்சி வங்கி நபார்டு. ஓகேங்களா? கேரளா கிராமின் பேங்க் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப். கேரளா கிராமப்புற வங்கி ஒரு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் ஏரியா பேங்க், ரிஜினல் ரூரல் பேங்க், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஆப்ஷன் பி, ரிஜினல் ரூரல் பேங்க். ஓகேங்களா? ரிஜினல் ரூரல் பேங்க், பிராந்திய கிராமப்புற வங்கி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேரளா கிராமப்புற வங்கி தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பிராந்திய கிராமப்புற வங்கி. ஓகேங்களா? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டெபாசிட் இன்சூரன்ஸ் எசென்ஷியலி ப்ரொடெக்ட்ஸ் த. வைப்பு தொகை காப்பீடு அடிப்படையாக காப்பது. ஸ்மால் டெபாசிட்டர்ஸ், சிறிய வைப்பீட்டாளர்கள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வைப்பு தொகை காப்பீடு அடிப்படையாக காப்பது சிறிய வைப்பீட்டாளர்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆன் அன்செக்யூர்டு லோன்? கீழ்கண்டவற்றுள் எது ஒரு பிணையமில்லா கடன்? ஹோம் லோன், வெஹிக்கல் லோன், ஜுவல் லோன், பர்சனல் லோன். சரி, ஹோம் லோன், வெஹிக்கல் லோன், ஜுவல் லோன் அது நேம்லேயே இருக்குது. அது ஒரு செக்யூர்ட் லோன் தான். ஓகேங்களா? பர்சனல் லோன் அப்படின்றது அன்செக்யூர்ட் லோன். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், தனிநபர் கடன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் அக்கௌண்ட் இஸ் நாட் எ லியபிலிட்டி அக்கௌண்ட்? எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல? அக்கௌண்ட் பேயபிள், அக்யூட் எக்ஸ்பென்சஸ், கேஷ், ஆல் தி அபோவ். கேஷ் அப்படின்றது கணக்கு கிடையாது, பொறுப்பு கணக்கு அல்ல. எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்லனா கேஷ், பணம். ஓகேங்களா? ரொக்கம் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு. வாட் லெட் டு த அபாலிஷன் ஆஃப் லைசன்ஸ் ராஜ் இன் இந்தியா? இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, புதிய தொழில் கொள்கை. அப்போ தான் இதை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு காரணம் புதிய தொழில் கொள்கை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் கன்ஸ்டியூட் த எக்கனாமிக் என்விரான்மெண்டல் ஆஃப் பிஸ்னஸ்? தொழில் பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள் யாவை? ஸோ காரணிகள் அப்படின்றதுமே மேக்ஸிமம் ஆல் ஆஃப் தி எபோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் கண்டிஷன், எக்கனாமிக் பாலிசி, எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார நிலை, கொள்கை, அமைப்பு, ஸோ எல்லாமே தான். ஓகேங்களா. முக்கியமான வெளிப்புற காரணிகள் அனைத்தும், மேற்கண்ட அனைத்தும், ஆல் தி எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் எக்ஸ்பென்சஸ்? கீழ்கண்டவற்றுள் எது செலவினத்தில் சேர்ந்தது இல்லை? சேல்ரி, ரெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் சார்ஜ், ஃபர்னிச்சர். பார்த்தீங்களே தெரியும், சேல்ரி, ரெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எல்லாமே செலவினங்கள் தான். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது செலவினம் கிடையாது. ஓகேங்களா. அது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. அது அரைக்கலன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஃபர்னிச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிவிடெண்ட் இஸ் எ, அதாவது பங்காதாயம் என்பது கெயின், ஆதாயம். டிவிடெண்ட் இஸ் எ கெயின். ஓகேங்களா. டிவிடெண்ட் இஸ் எ கெயின். பங்காதாயம் என்பது ஆதாயம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ராங் அலோகேஷன் ஆஃப் அமௌண்ட் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ இஸ் ஆன் எரர் ஆஃப், அதாவது முதலீன செலவு வருவாயின் செலவு என்பதை மாற்றி கணக்கு ஏடுகளில் பதிவது டேஸ் பிழையாகும் அப்படின்னா பிரின்சிபல். ஓகேவா. த எரர் ஆஃப் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, அதாவது விதிப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தப்பு, அது வந்து தவறானது. ஒரு முதலின செலவை வருவாயின் செலவு என்பதை மாற்றி நம்ம கணக்கேடுகளில் பதிவது விதிப்பிழை, பிரின்சிபல் எரர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 செக்ஷன் 80 டீல்ஸ் வித், அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 விவரிப்பது கோஆப்ரேட்டிவ் ஆடிட். ஓகேங்களா. கூட்டுறவு தணிக்கை அப்படின்றத விவரிக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிப்ரெஷியேஷன் அக்கௌண்ட் இஸ் எ, தேய்மான கணக்கு என்பது நாமினல் அக்கௌண்ட். ஓகேங்களா. பெயரளவு கணக்கு. தேய்மானம் கணக்கு என்பது பெயரளவு கணக்கு. நாமினல் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 41, the ability of a commercial bank to increase its loans and investment depends on, ஒரு வணிக வங்கியின் கடன்கள் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்தது அப்படின்னா ஆப்ஷன் சி எக்ஸஸ் கேஷ் ஆர் லிக்விடிட்டி பொசிஷன், அதாவது அதிகப்படியான பணம் அல்லது பணப்புழக்க நிலை அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா. வணிக வங்கியோட கடன் முதலீடை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்ததுன்னா அதிகப்படியான பணம் பணப்புழக்க நிலையை பொறுத்தது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அசெட்ஸ் ஈக்குவல் டு, அதாவது சொத்துக்கள் அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா லியாபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல், பொறுப்புகள் ப்ளஸ் மூலதனம், அதை தான் நம்ம சொத்துக்கள்னு சொல்கிறோம். ஸோ அசெட்ஸ் ஈக்குவல் டு லியாபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஓஎஸ் சப்போர்ட் மொபைல் டிவைஸ்? பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது எது? மொபைலில் இருக்கக்கூடிய ஓஎஸ் சப்போர்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓஎஸ் மீன்ஸ் ஆப்ரேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. விண்டோஸ் 7, லினக்ஸ், போஸ், ஐஓஎஸ் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியது. ஐஓஎஸ் இஸ் த மொபைலில் இருக்கக்கூடியது. மொபைல் சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய இயக்க அமைப்பு வந்து ஐஓஎஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த இன்புட் டிவைஸ், உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. பிரிண்டர், மவுஸ், ஃப்ளாட்டர், ப்ரொஜெக்டர். பிரிண்டர் வெளியிடுறது, ஃப்ளாட்டர் ஆல்சோ வெளியீட்டு சாதனம், ப்ராஜெக்டர் ஆல்சோ வெளியீட்டு சாதனங்கள் தான். இன்புட் டிவைஸ்ன்றது இதில் மவுஸ் மட்டும்தான். ஓகேங்களா. ஆப்ஷன் பி மவுஸ், சுட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மவுஸ், இந்த பார்த்தீங்களா, பிரிண்டர்னால் அச்சுப்பொறி, மவுஸ்னால் சுட்டி, பிளாட்டர்னால் வரைவி, ப்ரொஜெக்டர்னால் படவீழ்த்தி. இந்த தமிழ் மீனிங்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த எக்ஸாம்ஸ்லனாலும் நிறைய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரினா கேட்குறாங்க. கணினி சம்மந்தமான அமைப்புகளில் மவுஸ் அப்படின்றது எது அப்படின்னா நம்ம சுட்டி. மவுஸ் அப்படின்னா எலி கூட மீனிங் இருக்குது. அவங்க அந்த மாதிரி இந்த அமைப்பில் இந்த பேர் அதுக்குரிய தமிழ் அர்த்தம் என்ன, இந்த நிறுவனங்களில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ இந்த தமிழ் மீனிங்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், who is known as the father of computer? கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சார்லஸ் பாப்பேஜ். ஓகேங்களா. ஆப்ஷன் பி சார்லஸ் பாப்பேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஃப் 1 + 2 + 3 +
எக்ஸட்ரா ப்ளஸ் n ஈக்குவல் டு 666 தென் ஃபைண்ட் n. ஓகேங்களா, அதாவது இதில் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் சம்மு. ஸோ மேக்ஸ்க்கு வந்து நம்ம சம் போடணும். உங்களுக்கு இந்த மேக்ஸ்க்குரிய இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் கீ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக நம்ம வந்து அதுக்கு தனியாக வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்குரிய ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 36. ஓகேங்களா, 36 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the author of the book சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து தயானந்த சரஸ்வதி. அவர் தான் ஆரிய சமாஜை வந்து நிறுவியவர். ஸோ அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு பேர் தான் சத்யார்த்த பிரகாஷ். ஓகேங்களா, தயானந்த சரஸ்வதி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி. த ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் எ அரைவட்டத்தில் அமையும் கோணம் ரைட் ஆங்கிள். அரைவட்டம்னாலே கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குவாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு ரைட் ஆங்கிள் வந்து உருவாகும். ஸோ த ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள். ஆப்ஷன் டி செங்கோணம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following is not a condition for becoming the citizen of India? கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? birth, acquiring property, descent, நேச்சுரலைசேஷன். அதாவது பிறப்பின் மூலம், சொத்துரிமை பெறுவதின் மூலம், வம்சாவளியின் மூலம், இயல்பு குடியுரிமை மூலம். ஸோ நமக்கு பிறப்பின் மூலம், வம்சாவளி, இயல்பு குடியுரிமை மூலம் இது எல்லாமே நம்ம புக்ஸில் இருக்குது. பட் சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமை வந்து பெற முடியாது. ஸோ இட்ஸ் எ ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை பெறுவதன் மூலம் அப்படின்றது தவறான ஒன்று. 50% ஆஃப் 20% ஆஃப் 1000 இஸ். இதுவும் ஈஸியான சம் தான், மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இருக்கிற ஆன்சர் வந்து 375. அதாவது 1000-இல் 25% மதிப்பின் 15% என்பது. ஃபஸ்ட்டு அந்த 1000 இல்லை 10,000. இந்த 10,000ல் ஃபஸ்ட்டு 25% கண்டுபிடிக்கணும். அந்த 25%ல் 50% கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ அப்படின்னா 375 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 375 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் 25 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.